This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக கடினமான ஒரே அலோகம் எதுனா வைரம். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எதுனா கிராஃபைட். கரிக்கோலின் நடுத்தட்டில் காணப்படும் பொருள் எதுனா கிராஃபைட். துப்பாக்கித்தூள் தயாரிக்க பயன்படும் அலோகம் என்னென்னா கந்தம். ரப்பரை கெட்டியப்படுத்த பயன்படும் அலோகம் கந்தகம். அடுத்த தீப்பெட்டி தயாரிக்க, எலிமருந்து போன்றவற்றை தயாரிக்க பயன்படும் அலோகம் எதுனா பாஸ்பரஸ். அடுத்ததாக அமோனியம் தயாரிக்க பயன்படுத்த தனிமம் எதுனா நைட்ரஜன். நிறம் நீக்கும் பொருளாகவும் குடிநீரில் உள்ள நுண்ணுயிரிகளை அழிக்கவும் பொருளாக பயன்படும் தனிமம் எதுனா குளோரின். அடுத்து ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படும் தனிமம் எதுனா நைட்ரஜன். உலோகங்களை உருவாக்கி வெட்டவும் ஒட்டவும் பயன்படும் சுடர் எதுனா ஹைட்ரஜன் சுடர் எனப்படும். அடுத்ததாக மின்னணு கருவிகளில் பயன்படும் தனிமம் எதுனா சிலிக்கான். அடுத்ததாக பட்டாசு மற்றும் ராக்கெட் எரிபொருளை பற்றவை பயன்படுத்தும் தனிமம் எதுனா போரான். அடுத்தது நீரின் மூலக்கூறுகளின் நிறைய விகிதம் என்னென்னா 1:8, அதாவது ஹைட்ரஜன் வெர்சஸ் ஆக்சிஜன். அடுத்ததாக ஒரு நீரின் மூலக்கூறில் பருமன் விகிதம் என்னென்னா 2:1. அடுத்தது வினிகரின் வேதிப்பெயர் என்னென்னா அசிடிக் அமிலம். மைல் தத்துவத்தின் வேதிப்பொருள் என்னென்னா தாமிர சல்பேட். அடுத்தது பச்சை துத்தத்தின் வேதிப்பொருள் என்னென்னா இரும்பு சல்பேட் அல்லது பெர்ரஸ் சல்பேட். அடுத்தது சால்ட்பேட்டரின் வேதிப்பொருள் என்னென்னா பொட்டாசியம் நைட்ரேட். அடுத்ததாக விட்டிரியால் எண்ணெயின் வேதிப்பொருள் என்னென்னா கந்தக அமிலம். அடுத்தது ஜிப்சத்தின் வேதிப்பொருள் என்னென்னா கால்சியம் சல்பேட். அடுத்தது பாரிஸ் சாந்துவின் வேதிப்பொருள் என்ன? கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். அடுத்தது மூரியேட் ஆஃப் பொட்டாசியம் வேதிப்பொருள் என்னென்னா பொட்டாசியம் குளோரைடு. அது ரொட்டி சோடாவின் வேதிப்பெயர் என்னென்னா சோடியம் கார்பனேட். அடுத்ததாக ரொட்டி சோடாவின் பயன்பாடுகள் யாவைனா தீயணைக்கும் சாதனங்களில், பேக்கிங் பவுடர் தயாரிப்பிலும், ரொட்டி தயாரிப்பிலும் பயன்படுகிறது. அடுத்ததாக சலவை சோடாவின் வேதிப்பொருள் என்னென்னா சோடியம் பை கார்பனேட். அடுத்ததாக சலவை சோடாவின் பயன்கள் யாவைனா சோப்பில் தூய்மையாக்கியாகவும் கடின நீரை மென்மையாக்கவும் பயன்படுத்துகிறது. அடுத்ததாக சலவை தூளின் அறிவியல் பெயர் என்னென்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. அடுத்து சலவை தூளில் பயன்படுங்கள் எவைனா சலவை தூளில் வெளுப்பானவாகவும் கிருமி நாசினியாகவும் குடிநீர் சுத்திகரிப்பாகவும் பயன்படுத்துகிறது. சுட்ட சுண்ணாம்பில் அறிவியல் பெயர் என்னென்னா கால்சியம் ஆக்சைடு. அடுத்ததாக சுட்ட சுண்ணாம்பின் பயன்பாடுகள் என்னென்னா சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து நீற்றிய சுண்ணாம்பின் அறிவியல் பெயர் என்னென்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. நீற்றிய சுண்ணாம்பின் பயன் என்னென்னா சுவர்களில் வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுகிறது. அடுத்ததாக சுண்ணாம்புகளின் அறிவியல் பெயர் என்னென்னா கால்சியம் கார்பனேட். அடுத்தது சுண்ணாம்பு புக்களின் பயன் என்னென்னா சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்ததாக போரானின் அறிவியல் குறியீடு என்னென்னா போரான் பி.
சிலிக்கானின் அறிவியல் குறியீடு என்னென்னா சிலிக்கான் எஸ். ஆர்சானிக்கல் அறிவியல் குறியீடு என்னென்னா ஆஸ். ஆன்டிமனியின் அறிவியல் குறியீடு என்னென்னா எஸ்பி. டெலூரியத்தின் அறிவியல் குறியீடு என்னென்னா டிஇ. அடுத்தது ஜெர்மனியத்தின் அறிவியல் குறியீடு என்னென்னா ஜிஇ. இன்றைக்கி அடுத்த வீடியோவில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களை பற்றின இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நன்றி.